Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும் போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது my dear viewers. பட் காலங்காலமாக சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை நம்ம இந்த வீடியோவில் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஸ்டாஃபாக இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஸராக இருக்கட்டும், இல்லை உங்களை பார்க்குற உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாரும் காமனாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நல்லா படிங்க, நல்லா படித்தாதான் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு படிப்பு முக்கியமான ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறோம்னா அந்த ஃபீல்டில் ஏற்கனவே சாதித்த ஒருத்தரை ரோல் மாடலாக வச்சுட்டு தான் அந்த ஒரு இலக்கை நோக்கி ஓடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் உலகத்தோட டாப் 7 ரிச்சஸ்ட் பர்சன்ஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஆப்வியஸ்லி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும், பணக்காரர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷன் முக்கியமாக இல்லையா அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். ஸோ வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு எஜுகேஷன் முக்கியமாக இல்லையா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது ஆப்வியஸ்லி உலகத்தோட நம்பர் 1 பணக்காரரான பெர்னார்ட் அர்னால்ட். ஏடா பெர்னார்ட் அர்னால்டுன்னு யாரோ ஒரு புது ஆளை சொல்கிற, முதல் இடத்துல எலான் மஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை மை டியர் வியூவர்ஸ், அவர் 2வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல இருக்கிறோட பேர் பெர்னார்ட் அர்னால்ட். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். லூயி வுட்டான் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இவர் தான். இவரோட மொத்த சொத்து மதிப்பு $221 பில்லியன். இந்திய ரூபாயில் சொல்லணும்னா 18 லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பாலிடெக்னிக் காலேஜஸான இக்காலோ பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சா மாதம் 1 லட்சம் 2 லட்சம் தான் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இன்ஜினியரிங் படித்தா வேலையே கிடைக்காது அப்படின்னு சொன்ன இந்த உலகத்தில் இன்ஜினியரிங்கை படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு உலகத்தோட நம்பர் 1 பணக்காரராக சுற்றிட்டு இருக்காரு. லூயி வுட்டான் அப்படின்ற கம்பெனி பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னா, லூயி வுட்டான் அப்படின்றது ஒரு லக்ஸூரியான ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுற ஒரு கம்பெனி. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் இவங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மோஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எல்லா விதமான லக்ஸூரியஸான பிராண்டோட ப்ராடக்ட்ஸுமே சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், நம்மளோட ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கூட லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்டை உருவாக்குறது எல்லாமே இந்த லூயி வுட்டான் கம்பெனியோட சப் பிராண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த லூயி வுட்டான் பிராண்ட்லேருந்து நீங்கள் ஒரு சின்ன பர்ஸ் வாங்கணும்னா கூட நீங்கள் மினிமம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 10,000 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது மை டியர் வியூவர்ஸ் ஆப்வியஸ்லி இலான் மஸ்க். இலான் மஸ்கோட மொத்த சொத்து மதிப்பு 16 லட்சம் கோடி, $198 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் ஃபர்ஸ்ட் கனடாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் தன்னோட யூஜி டிகிரிக்காக சேர்ந்திருக்காரு. பட் சீக்கிரமாகவே அதை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டிக்கு மாற்றிட்டாரு. அங்கே இவர் என்ன படித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கானமியில் இவர் தன்னுடைய யூஜி டிகிரியை முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிஹெச்டி அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரோட பிஸ்னஸில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பிஹெச்டி ட்ராப் அவுட்டு. ஸோ இலான் மஸ்க் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கக்கூடியவர் அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ். இவரோட மொத்த சொத்து மதிப்பு $193.9 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ரூபாயில் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் 16 லட்சம் கோடிகள், இல்லாட்டி ஒரு 15.25 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிடலாம். இலான் மஸ்க்கு இவருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்கே படித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அண்ட் இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவர் முடிச்சிருக்காரு. 4வது இடத்துல இருக்கக்கூடியவர் நம்ம ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் மாமா. உலகத்தோட 4வது மிகப்பெரிய பணக்காரரான இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இவர் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் மை டியர் வியூவர்ஸ். எஸ், இவர் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். தன்னோட யூஜி டிகிரியை கூட இவர் முழுசாக முடிக்காத ஒரு ஆள். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி படிச்சுட்டே இருக்கும்போது, படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவர் ஃபேஸ்புக் அப்படின்ற ஆப்பை உருவாக்கிட்டாரு. ஸோ அந்த ஆப் பயங்கர சக்ஸஸிவாக போனதுனால தன்னோட காலேஜ் ஸ்டடீஸை அங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டு தன்னோட பிஸ்னஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணார். ஸோ இப்போ உலகத்தோட 4வது மிகப்பெரும் பணக்காரராக வளர்ந்துருக்காரு. ஒரு காலத்தில் 2வது பணக்காரராக இருந்தார் அப்படின்றது கூட இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ மறுபடியும் உலகத்தோட 4வது பணக்காரராக இருக்கக்கூடிய மார்க் ஜுக்கர்பர்க் காலேஜ் ட்ராப் அவுட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடியவர் லாரி எலிசன்.
இவரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். இவர் ஆரக்கிள் அப்படின்ற நிறுவனத்தோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இவரோட மொத்த சொத்து மதிப்பு 11 லட்சம் கோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாகிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இளநியம் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சர் இவர் படிச்சிருக்காரு. அண்ட் ஆரக்கிள் நிறுவனத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறோம். ஆரக்கிள் அப்படின்ற நிறுவனம் ஒரு கிளவுட் பேஸ்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி. உலகத்தில் எந்தெந்த இடத்துல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் இவங்க ப்ராடக்டோட சர்வீஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் மைடியர்ஸ், நம்மளோட லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய நபரோட பெயர் வாரன் பஃபட். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. பங்குச்சந்தை உலகத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் அறியப்பட்ட வாரன் பஃபட்டோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், முதல்ல இவர் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில பொருளாதாரத்துல பட்டம் வாங்குறாரு. அடுத்ததான் நெப்ராசா அப்படின்னு சொல்லப்படுற யூனிவர்சிட்டியில பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அப்ளை பண்றாரு. பட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இவரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்ததா பஃபட் கொலம்பியன் யூனிவர்சிட்டியில தன்னோட டாக்டரேட்டை முடிக்கிறாரு வாரன் பஃபட். இவ்வளோ முடிச்சுட்டு தான் இன்னைக்கு உலகத்தோட 6வது பணக்காரரா பங்குச்சந்தை மூலிமா வளர்ந்துருக்காரு வாரன் பஃபட். அடுத்ததான் மைடியர்ஸ், நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய நபரோட பெயர் பில்கேட்ஸ். உலகத்தோட நம்பர் 1 பணக்காரரா தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலா நீடிச்ச உலகத்தோட ஒரே ஒரு பணக்காரர் பில்கேட்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த அளவுக்கு உயரத்தை அடையிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம மார்க் மாமா மாதிரி பில்கேட்ஸும் ஒரு காலேஜ் டாப் அவுட் தான் மைடியர்ஸ். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும் போதே அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கினதுனால அது பயங்கர சக்ஸஸாக போனதுனால அவரோட காலேஜை அங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரராக தொடர்ந்து 10 வருடங்களுக்கு நீடிச்ச பில்கேட்ஸ் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மைடியர்ஸ், ஃபைனலாக வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். எஜுகேஷன் அப்படின்றது வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஜுகேஷன்ன்றது வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் எஜுகேஷன் நம்ம நாலேஜை அக்வயர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உதவுமே தவிர வெறும் நம்ம ஸ்கூலில் படிக்கிற அந்த புக்கிஷ் நாலேஜ் மட்டுமே நம்மளோட நாலேஜை வளர்க்காது, நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. நம்ம ஸ்கூலோ இல்லை காலேஜோ முடிச்சுட்டு ரியல் லைஃப்குள்ளே வெளியே வரும்போது தான் நமக்கான எஜுகேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டடீஸை தாண்டி நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் நம்மளை வாழ்க்கையில் எங்கே போவோம் அப்படின்றதுக்கு நம்மளை கொண்டு போகும். ஸோ எஜுகேஷன் அப்படின்றது நாலேஜ் இல்லை, பட் அந்த நாலேஜை அக்வயர் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் தேவை. ஸோ எஜுகேஷன் அப்படின்றது மஸ்ட். ஸோ ஸ்கூலுக்கு போய் தயவு செஞ்சு படிங்க. ஸோ மைடியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.